Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. இன்னொரு நடிகர் அரசியலுக்குள்ளார வரப்போறாரா? முதல்ல விஜய் பாணியில் தனுஷ் ஏத்துக்கலாமா? நாங்கெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்க கூடாது, நாங்கெல்லாம் வீடு வாங்கக்கூடாது. முதல்வர் விஜய் அவர்கள் வரும்பொழுது நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமா பாரு அப்படிம்பாரு. இதுதான் அந்த பஞ்ச் டைலாக் மாதிரியா சார்? இனிமேட்டு டிக்கு எல்லாம் சொல்லலாம். ரஜினிகாந்த் எக்ஸ் மாமனார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பித்து கைவிடப்பட்ட ஆன்மீக அரசியலை தூசி தட்டி 2.0 எடுத்து 2.0 கூட கிடையாது, ரீஸ்டார்ட் பண்றாரு போல. நீங்க ஒரு திரைப்பட நடிகர் பாரதிராஜாவுக்கு ஒரு மாலை போட்டுருக்கீங்க, ஓகே டன். அடுத்து பாக்யராஜ் வச்சுங்க டன், ஜானகி அம்மா வச்சுங்க டன். இந்த 3 பேரும் சினிமா சேர்ந்தவங்க. அப்துல் கலாம் அங்கேயே உடனே களத்துல இறங்குறாரு. என்ன உள்ளாட்சி தேர்தலை குறிவைக்கிறார். யார் பேக்கப் பண்றாங்க? திமுக தரப்புல இருந்து பேக்கப் இருக்கிறதாக ஒரு தகவல், பாஜகவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதாகவும் தகவல். பழனி கோவில் இஷ்யூ சர்ச்சை முடிவுக்கு வந்ததா? என்ன நடக்குது சார்? பழனி இஷ்யூ வந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் சந்திச்சிருக்காங்க. சிபிசிஐடிக்கு மாத்துங்க, இதுல யாரையும் விடக்கூடாது. அமைச்சர் ஜெகதீஸ்வரிலாம் இளம் வயதுல அமைச்சரா இருக்காங்க. இவங்களை டார்கெட், இவங்க மட்டும் டார்கெட் கிடையாதுங்க, இந்த கவர்மெண்டே டார்கெட் தான். 10 பைசா சம்பாதிக்க முடியல, அவனும் கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், சும்மா உட்காந்துருக்கிறான். வரக்கூடிய 6 மாசத்தை எழுதி வச்சுக்கோங்க. இவர்கள் எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகள் தமிழ்நாடே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம்ல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ச்சியா தாவேகா அமைச்சர்கள் அப்படியே பட்டியலிட்டு சொல்லலாம், தனிப்பட்ட முறையில் அவங்களை குறி வைக்கிறாங்களா சார்? ஏன் இந்த தொடர் வன்மம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன்? இல்ல, சமீபத்துல அந்த ஜெகதீஸ்வரி அவங்க பேசின ஒரு ஆடியோ, இது கட்சி உள்கட்சி விவகாரம். ஒரு கட்சி நிர்வாகிய தலைமை கண்டிக்கிறதும், அவங்க தவறு செஞ்சா கண்டிக்கிறதும் அது இயற்கையா எல்லா கட்சியும் நடக்கிற விஷயம்தான். அதை உடனே அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு முக்கியமான சேனல்ல பிரேக்கிங் நியூஸ் போட்டு மிரட்டல் விடுத்தார். ஒன்றிய செயலாளர் ஏதோ தவறு செஞ்சிருக்கிறாரு, தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அவங்க தான் மாவட்ட செயலாளர், கிளச்சு அமைச்சர், அந்த மாவட்டத்துக்கு அமைச்சர், எம்எல்ஏ தவறு செய்யறப்ப கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு கண்டிக்கிறது தண்டிக்கிறதுலாம் எல்லா கட்சியும் நடக்கிறது தான். அதை நீங்க எப்படி கேட்கலாம்? நீங்க மிரட்டல விடுறீங்களா, அவரை கொலை மிரட்டலா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. தப்படி இருந்தாலும் கொண்டு விடணும்னு சும்மா சொல்லுவாங்களே வார்த்தை, அதை இவங்க பயன்படுத்திட்டு அரசியலுக்கு இவங்க எது பண்றதுக்கு வேற கண்டென்ட் இல்லை. ஓகே, இல்லை சார். அமைச்சர் ரமேஷ் அவர்களா இருக்கட்டும், விக்னேஷ் அவர்களா இருக்கட்டும், பிரபு அவர்களா இருக்கட்டும், அமைச்சர் நிர்மலா அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆட்களை விமர்சனம் வச்சுக்கிட்டு இப்போ அடுத்த டார்கெட் வந்துட்டாங்களோ? அமைச்சர் ஜெகதீஸ்வரிலாம் இளம் வயதுல அமைச்சராக இருக்காங்க. அவங்களும் அவ்வளோ களப்பணிகள், அவ்வளோ களத்தில் இறங்கி அவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க. ஏன் இவங்க டார்கெட்? இவங்களை டார்கெட் இவங்க மட்டும் டார்கெட் கிடையாதுங்க, இந்த கவர்மெண்டே டார்கெட் தான். 10 பைசா சம்பாதிக்க முடியல, அவனும் கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், சும்மா உட்காந்துருக்கிறான். காசு நேற்று பாத்தீங்களா ஒரு செய்தியை, நாங்க காசு வச்சுக்கிற முடியல, ஒருத்தர் போராட்டத்தையும் பண்றாரு அரசு அலுவலர். ஆமா சார், நாமக்கல்னு நினைக்கிறாங்க. காசு வாங்க முடியல, ஜிபே வச்சுக்கிற முடியல, போராட்டம் பண்றாரு. அப்ப அந்த அளவுக்கு இங்க கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இவர்களுக்கால அரசியல் செய்ய முடியல, பணம் வாங்க முடியல, ஒரு உலகமே கட்டாயி நின்று இருக்கு இன்னைக்கு. அப்ப அதை இந்த அரசாங்கத்தை நோக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒண்ணு செஞ்சுட்டாங்க. வேறு சித்தாந்தம், வேறு முகாம்கள், வேறு அரசியல் பண்ணிட்டு இருந்த எல்லாரும் கைகோர்த்துட்டு இன்னைக்கு தாவேகா அரசாங்கத்தை நோக்கி பாரபட்சம் இல்லாமல் திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, நாம் தமிழர் இருக்குது, எல்லாம் ஒன்று சேர்ந்து காலி பண்றாங்கன்னா அவங்களுக்கான அரசியல் ஸ்பேஸ், அரசியல் செய்யக்கூடிய இடம் அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அரசு அதிகாரிகள் மத்தியில் சில பேர் மத்தியில் வருமானமும் போயிடுச்சு. சரி, அப்போ அரசாங்கத்தை நோக்கி வைக்கக்கூடிய டார்கெட் என்னங்கிறது, யாராவது அமைச்சர் இந்த மாதிரி லீக் ஆடியோ அவங்க மேலே வச்சுக்கக்கூடிய, அவர் போய் ஆய்வு பண்ணாரு, அவர் போல அவர் அண்ணன் போய் ஆய்வு பண்ணாரு, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா? கொள்ளையடிச்சானா, கொலை பண்ணானா, திருடினானா, இல்லை அரசாங்க சொத்தை கொள்ளையடிச்சிட்டு போனானா, மாச்சின பேர் மாமன் பேரில் பட்டா போட்டானா? ஒரு நல்ல ஆய்வு இவர் பண்ணாமல் அவங்க அண்ணன் பண்ணியிருக்க, அவர் இல்லாத நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, எதாவது பாருங்க அப்படின்னு. இது ஒரு பிரேக்கிங். ஒரு கட்சி நிர்வாகிட்ட ஒரு மாவட்ட செயலர் பேசிட்டாங்க, அது ஒரு பிரேக்கிங். இதில் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இருக்கு அவங்களுக்கு? இப்போ ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு தவறு நடந்திருக்கு, குறை நடந்திருக்கு, ஒரு விஷயத்தை அவங்க விட்டு கொடுத்துருக்குறாங்க, பெரிய ஊழல் நடந்திருக்குன்னா நம்ம அதை பேசலாம். இவங்களா அவங்களை எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு உண்மையிலேயே இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு தவறு செய்கிற பட்சத்தில் அது இவர்களால் எடுபடாமல் போயிடும். ஓகே, இந்த மாதிரி போலி விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்றதுனால உண்மையிலேயே ஒரு காலத்துல ஒரு தவறு செய்துன்னு வச்சுங்களேன், அது மக்கள் நம்ப மாட்டாங்க. கரெக்ட், இவங்க எப்ப பார்த்தாலும் இதை தானே சொல்லுவானுங்க அப்படின்னு போறாங்க. அப்ப அமைச்சர் ஜெகதீஸ்வரி பண்ணது அந்த மிரட்டல் எடுத்த கட்சி பிரச்சனைங்க. அது ஒரு கட்சி நிர்வாகிட்ட சீனியர் மற்ற கட்சியில பேசுறதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப் ஆடியோ எல்லாம் போட்டாங்கன்னா என் காது கொடுத்து கேட்க முடியாது. அப்போ அவர் ஏதோ தவறு செஞ்சிருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க, தப்பு பண்ணாதீங்கன்னு.
அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும்னு. இது வந்து பாத்தீங்களா அவங்க மிரட்டல் எடுத்தாங்கன்னு எல்லா கட்சியிலும் நடக்கிறதுனா இது இது பெரிய மக்களும் பெருசா நினைக்கலங்க. இது நிர்வாகி கட்சி நிர்வாகி 2 பேரும் அமைச்சரா இருக்காங்க. இப்ப அதுக்கு முன்னாடி நிர்வாகியா இருந்தாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் பேசுறாங்க. சம்பந்தப்பட்ட அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா அதுவும் இல்ல. 2 நிர்வாகிகள் மத்தியில பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு அதை வந்து பாத்தீங்களா அப்படின்றது வந்து மக்களே அதை கண்டுக்கல. எல்லா கட்சியும் நடக்கிறது சீனியர் ஆஃபீஸர் பேசுறது இல்லையா, அந்த மாதிரி பேசுறாங்க. வார்த்தையை வந்து அவங்க பேசுறப்ப தொலைச்சு போடுவோன்னு பேசுறது இல்லையா, அந்த தொலைச்சு போடணும் ஒன்று தொலைச்சு போடுவாங்களா? அது குறிப்பா பெண் அமைச்சர் அப்படின்றப்ப அவங்க இன்னும் ரொம்ப கவனமா இருக்கும். தனக்கு கெட்ட பேர் அவங்க முன்னாடி வந்து ஆடியோல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, மாவட்ட செயலர் பொதுச் செயலர் என்னை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. ஆமா, தவறு செய்யற தலைமையில இருக்கவங்க என்னைக்குமே இது ஒரு ஆர்டர் வரதான். அதுதான், அதாவது ஒரு பொதுச் செயலாளர் மாவட்ட செயலர் கூப்பிட்டு கண்டிப்பாரு. உங்க மாவட்டத்தில் நடக்குது பாத்துக்குங்க மாதிரி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றிய செயலர் கூட பாத்துங்கப்பா என்னைய திட்டுறாருப்பா அவரு, இது மாதிரிலாம் அடுத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் திரும்ப பண்ணிட்டு அப்புறம் வேற ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. இது எல்லா இடத்துல நடக்குதுதான். இது மற்ற கட்சியாக இருந்தால் அசிங்கமா பேசியிருப்பானுங்க. ஏன் மற்ற ஆடியோலாம் நம்ம பார்த்தது இல்லையா? நைட்ல அண்ணன் பேசின ஆடியோக்கள்லாம் பயங்கர வைரல். சரி சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. தாவைக்கல இருக்கக்கூடிய தலித் அமைச்சர்கள் இவங்களோட செயல்பாடுகளானது எப்படி இருக்கு? நிறைய குறைகள் இருக்கு. அவங்க வந்து செயல்படுறதே இல்லை அப்படின்லாம் நிறைய வைக்கிறாங்களே சார். தாவைக்கல இருக்கக்கூடிய தலித் அமைச்சர்கள் குறிப்பா இப்படி பிரிக்கிறதே தப்பு, இருந்தாலும் அவங்களோட செயல்பாடுகளானது எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கமே ஸ்டடியில தான் இருக்கு. இப்போ ஓகே, இப்போ நீங்க 3 மாசம் பார்த்துட்டீங்கன்னா 3 மாசம் ஆக போகுது. ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்ல, இன்ன வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ என்ன பண்றாங்க, முதலில் இது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். சரி, என்னன்னு ஸ்டடி பண்ணுவோம். வரக்கூடிய 6 மாசத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 6 மாசத்துக்கு பிறகு இவர்கள் எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகள் வந்து தமிழ்நாடே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஓகே, உங்க ஸ்டடி பண்றாங்க. 3 மாசம் இப்போ ஏதாவது பண்ணியிருக்காங்களா? உடனே செய்யக்கூடாதா? உடனே டக்குன்னு ஸ்கீமை கொண்டு வரக்கூடாதா? ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு, அதுக்குள்ள குறை நிறைகளே அவங்க வந்து இப்போ பொறுமையாக நடக்கிறாங்க. இன்னைக்கு அமைச்சர்களுக்கெல்லாம் அவங்க முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் துறையில் என்ன நடக்குதுன்னு முதல்ல ஸ்டடி பண்ணுங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அமைச்சர்கள் வந்து டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ரூமுக்கு போயிடறாங்க. ஓகே, டெய்லி அவங்க வந்து மீட் பண்றது இல்ல. அமைச்சர்கள் முந்தையெல்லாம் ஒரு அதிமுக இருந்தார், அதுக்கு பிறகு திமுக அமைச்சர் இருந்தார், சீனியர். அவரெல்லாம் அங்கே சட்டமன்ற அவருடைய ரூம் கேபின்குள்ள போனார்னா சட்டையை கழட்டி இப்படி மாட்டிட்டு போறான். ஓகே, மளிகை கல்வாங்க அந்த மாதிரி ஒரு பெல் அடிப்பாரான் டக்குன்னு. செக்ரட்டரிலாம் ஃபைலை தூக்கிட்டு வந்து நிற்கணும். என்னையா என்ன பண்றீங்க அப்படின்னு. இப்படிதான் அந்த தோரணைகள்லாம் இருக்கும். நீங்க அப்படி கிடையாது. அதில் 9:30 மணிக்குன்னா 9 மணிக்கு டிஃபன் பாக்ஸோட சாப்பாடோட போய் அவர் ரூம்ல வச்சுட்டு ஃபைல் எடுத்துக்கிட்டு செக்ரட்டரி ரூமுக்கு போயிடுறாரு. சார் இது என்ன இது எப்படி பண்ணலாம் இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன, எவ்வளோ இன்கம் என்ன, எவ்வளோ ஷார்ட்டேஜ், இது என்ன பிரச்சனை, இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக உட்காந்து அவங்க ஸ்டடி பண்ணுற வேலை செய்கிறாங்க. ஓகே, அதனால் எதுவுமே செய்யலை வெளியிருந்து பார்க்குறப்ப. இது எல்லாமே ஸ்டடி அப்சர்வேஷனில் இருக்குது. இப்போ 3 மாதம் கழித்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் வந்து இந்த 8 அமைச்சர்களும் அவங்க சொல்கிற 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர் இருக்காங்க. அவங்க செயல்பாடுகள் இல்லைன்னா எல்லாருமே புதுசு, அரசியலுக்கு புதுசு, அமைச்சரவைக்கு புதுசு, சட்டமன்ற உறுப்பினராக புதுசு. அவங்க ஸ்டடி பண்ணக்கூடிய வேலையை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அந்த சமூகம் சார்ந்து அவங்க செயல்பட முடியாது. யாராக இருந்தாலும் அது வந்து கூடவும் செய்யாது, அது செயல்படவும் முடியாது. அவங்க ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடுறாங்கல்ல. சரி, ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தனிப்பட்ட சுய வெறுப்பு இருந்தாலுமே அதை செய்ய முடியாது. நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறப்ப என்ன எடுப்போம், என்னுடைய தனிப்பட்ட வெறுப்பு இல்லாத நான் நபராக இருப்பேன். அங்கே போயிட்டா நீங்கள் காமன் புரிஞ்சுக்கணும். ஒரு அமைச்சர் ஆகிட்டீங்கன்னா எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சர். பால்வளத்துறை அமைச்சர் வச்சுங்க உதாரணத்துக்கு. தமிழ்நாட்டில் எல்லா பால் வாங்கக்கூடியவருக்கும் அவங்க தான் அமைச்சர். ஆவினில் பால் வாங்கக்கூடிய எல்லாருக்கும் அவர் தான் அமைச்சர். அப்போ அவர் வந்து ஒரு சாரார் மட்டும் உங்களுக்கு சொல்லுவாரா? நான் ஏதாவது ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கிறேன், எங்கள் கம்யூனிட்டிக்கு மட்டும் நல்ல பாலாக கொடுக்குன்னு சொல்ல முடியுமா? கம்மியாக கொடுங்க விலை அப்படின்னு சொல்ல முடியுமா? பொதுவாயிருவாங்க. அவங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு ஒரு 8 கோடி பேருக்கும் அவர் தான் முதலமைச்சர், 8 கோடி பேருக்கும் அவர் தான் அமைச்சர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்போ தன்னிச்சையாகவோ தான் வெறுப்புகளோ செயல்பட முடியாது. அவங்க ஒரு அதிகாரத்துக்குள்ளே போயிடுவாங்க. இது வந்து ப்ராக்டிக்கல் நான் சொல்கிறது. அது யாராக இருந்தாலுமே அதை தாண்டி தான் சார்ந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா செய்யலாம். ஆனால் அதை வந்து ரொம்ப வெளிப்படையாகவும் செய்ய முடியாது. இதுதான் வந்து இது. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அரசியல் ரீதியாக அவங்களுக்கு பெரிய பின்னடைவை கொண்டு வந்துடும். ஓகே, அப்போ புதுசாக வந்திருக்கிறாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க, அதை நோக்கி ஏதாவது செய்வாங்க. இல்லை, தலித் அமைச்சர்கள்னு கட்டமைக்க என்ன சார் காரணம், குருவிக்கு என்ன காரணம்? அவங்க அமைச்சர்கள்
ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் அந்த சமூகத்தின் ரெப்ரஸன்டேட்டிவா தன்னை மாற்ற முயற்சி பண்றார் ரஞ்சித்ங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஓகே ஓகே. அந்த அத்தாரிட்டிங்கிற மாதிரியான இன்னைக்கு தலைவர்கள்ல அண்ணன் திருமாவளவனை தாண்டி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய இல்லை, ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டத்தை வச்சிருக்காரு, நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறாரு. அப்படிங்கும்போது தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக ஒரு வேலையை செய்கிறாரு, அதுக்கான முயற்சி எடுக்கிறார். அரசியல் இயக்கத்துக்கு ஆரம்பிக்க போறாங்க மாதிரிலாம் கூட செய்திகள் வருது. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி, நீட் தேர்வுக்கு எதிரான நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான ஒரு போராட்டம். அதில் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் வந்துருக்காங்க. ஆமாம், பங்கேற்று முதல்ல அந்த இடத்துல அது பேசினதே தவறுன்ற. நீங்கள் அதை உங்கள் ட்விட்டர்லையோ தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இதுக்காகவே நடத்தி கண்ணன் ஆர்ப்பாட்டம் ஏதோ நடத்தி அதில் பேசிட்டுருக்கலாம். இப்போ நீட் தேர்வு சம்மந்தமாக இன்னைக்கு ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நான் ஒரு திரைக்கலைஞர்களாக நீங்கள் ஆதரவு கொடுக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல அதை பேசியிருக்க வேண்டாம். அதுவே முதல்ல தவறான விஷயம். சரி, மற்றபடி இதுதான் ப்ராக்டிக்கல். இதுதான் அந்த அமைப்புக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க பெரிசாக செய்ய முடியாது. புரியுது. பழனி கோவில் இஷ்யூ சர்ச்சை முடிவுக்கு வந்ததா, என்ன நடக்குது சார்? அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இயல்பாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அந்த ப்ரெஷரும் எடுத்துக்கலையே அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது பழனி இஷ்யூ வந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் சந்திச்சிருக்காரு. ஓகே, முதலமைச்சர் சந்தி ஆனால் சிபிசிஐடிக்கு மாற்றுங்க, இவரே கேட்டதே அமைச்சர் தான். ஓகே, சிபிசிஐடிக்கு மாற்றுங்க, இதில் யாரையும் விடக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டு இப்போ சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டு இருக்கு. பல இதை எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ்ன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே கண் வச்சுக்கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை செஞ்சு, அதாவது கோயில் நிலங்களை விற்கக்கூடாதுங்கிறது இந்த அறநிலைத்துறையினுடைய சட்டம். அதை நீங்கள் வைக்கக்கூடாது. அப்போ அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம். இந்த இடத்த ஒரு பெரிய விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் தானமாக கொடுத்துருக்காரு. ஓகே, அவருடைய வாரிசுன்னு இவங்க சில பேர் வந்திருக்காங்க. பேர் வார்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் தண்டபாணியா. என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க. இது ஒரு பெரிய, இதை பற்றி பேசுறதுனா நம்ம 1/2 மணி நேரம் பேசலாம். சரி, இது ஒரு லாங் ப்ராசஸாக இந்த இடத்த ஆட்டையை போடணும்னு ஒரு குரூப் வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அவர் தான் நான் வாரிசுன்னு சொல்லி அதை சொல்லி மாற்றி இதை சொல்லி மாற்றி ஏகப்பட்ட வேலையை பண்ணியிருக்கு. 2025 ஒரு முறை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த அறநிலையத்துறை தரப்பாக நீதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கே அவங்க ஒரு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ ஆட்சி மாற்றம் நடக்கிறப்ப இயற்கையாகவே அதிகாரிகள் மாற்றம் நடக்கும். இப்போ போன ஆட்சி காலங்களில், அதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி காலங்களில் ட்ரான்ஸ்ஃபருக்கு ப்ரொமோஷன்ஸுக்கு சில வேலைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்கே இல்லை. இப்போ ஆனால் இயல்பாகவே அவருக்கு ப்ரொமோஷன் அந்த டேட் வந்துச்சுன்னா ப்ரொமோஷன் ஆயிடுறாரு. எந்த விதமான ஸ்வீட் பாக்ஸும் இல்லாமல் ப்ரொமோஷன் ஆயிடுறாரு. சரி, அப்படி பழனியில் இருக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர் ப்ரொமோஷன் ஆகி சென்னைக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் அந்த இடம் வேகன்சியாக இருக்குது. இப்போ இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு குறி வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதில் கோர்ட்டை ஏமாற்றிருக்கிறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை ஏமாற்றிருக்கிறாங்க, அறநிலைத்துறை ஏமாற்றிருக்காங்க. இதில் என்னென்னா இத்தனை பேரை பண்ண விஷயத்த அறநிலைத்துறை அமைச்சர் மேலே மொத்தம் விழுந்துருச்சு. பிரச்சனை என்னென்னா ஒரு ஆள் மேலே அவர் என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கி நேரடியாக அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு. ப்ரெஸ் மீட் கொடுத்தோடனே இது முழுக்க இவர் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நடந்துருச்சுன்ற மாதிரி இவர் மேலே பிராண்ட் பண்ணப்பட்டது. பிராண்ட் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் எடுத்தவொடனே அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனவுடனே அந்த சேனாதிபதியும் வெள்ளத்துறையும் அமைச்சரோட உறவினர்ட்டாங்க. சேனாதிபதிக்கு அமைச்சுக்கு என்னையா சம்பந்தம்? அவங்க ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்துருக்காங்க. 2 கோடி ரூபாய் முழுசா கூட பார்த்துக்க மாட்டாங்க போல. சரி, அது யாரையோ ஒருத்தரை கொடுத்து அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது முழுக்க ஒரு அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த ஒரு தவறுகள். ஓகே, அதை கண்டுபிடிச்சு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு, கோர்ட்லேயும் வழக்கு போட்டிருக்கிறாங்க, சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு, என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. இது இல்லாமல் வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, இவங்க 3 பேரையும் இணைச்சு ஒரு குழு போட்டிருக்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்து. அதாவது 1960 2026 வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள இந்த மாதிரி கோயில் சொத்துக்களை யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பேரை மாற்றி மடத்தை இதை மாற்றி அதை அப்புறம் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி முக்கியமாக அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய கோயில் நிலங்களை யாரெல்லாம் ஆட்டையை போட்டிருக்காங்க, பேரை மாற்றிருக்காங்க அப்படின்னு எல்லா அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்காது. அப்போ அதை பூரா இப்போ தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரக்கூடிய காலங்களில் அது ஒரு பெரிய பூகம்பம் கிளம்பும்னு நினைக்கிறேன். ஓகே, இனிமேட்டு தான் அவங்களோட அதிரடி இருக்கு, இனிமேட்டு தான் என்னோட இன்னிங்ஸ் இருக்கு. ஆமாம், இல்லைன்னா பல லட்சம் கோடிகளுக்கு மேலே இருக்குங்கிறாங்க சொத்து கோயில் நிலங்கள். என்ன செய்வாங்கன்னா தரவாடகன்னு சொல்லி ஒன்று பிடிச்சிருவாங்க. ஒரு ஒரு முக்கியமான இடத்துல வச்சுங்களேன், சென்னையோ மதுரையோ முக்கியமான இடத்துல ஒரு கோயில் இடமா இருந்ததுன்னா தரவாடகைன்னு சொல்லி ஒரு 5000 ரூபா போடுவாங்க. ஆனால் அந்த இடத்தினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஓகே, 5000 ரூபா வாடகை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அதில் பெரிய கல்யாணம் பண்ண கட்டியிருப்பான், லாட்ஜ் கட்டியிருப்பான். இது அனுபவிச்சுட்டே இருப்பாங்க பரம்பரையாக. இதெல்லாமே தோண்டி எடுப்பாங்க. அதாவது பொது காரியத்திற்கு அறநிலைத்துறையினுடைய சொத்துக்களை பயன்படுத்தணும்.
பொது காரியம்னா என்ன? ஸ்கூல் நடத்தலாம், காலேஜ் நடத்தலாம், தர்ம சத்திரங்கள் நடத்தலாம், அந்த மாதிரியான பண்ணலாமே ஒழிய கமர்ஷியலாக இவங்க சில பேர் நிறைய முறையீடு பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய நெட்வொர்க். 1960 தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது அதுக்கு உண்டான வேலையில் போயிட்டு இருக்கு. ஓகே, கையங்களுமா இனிமேட்டு தான் வரக்கூடிய நாட்கள்ல பெரிய அளவில் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சார். தாவேக்காவை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டும் இருக்கோம். நேற்று நடிகர் தனுஷ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கட்சியின் தொடக்க விழாவா நேற்று மாத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ரத்த தான முகாம், நலத்திட்ட உதவிகள், என்ன ஐடியாலஜியில் இருக்காரு, என்ன நடக்க போகுது, இன்னொரு நடிகர் அரசியலுக்குள்ளார வரப்போறாரா, குறிப்பா சார் முதல்வர் விஜய் பாணியில் தனுஷ் ஏத்துக்கலாமா? நாங்கெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்க கூடாதா? நாங்கெல்லாம் வீடு வாங்கக்கூடாதா? சார், முதல்வர் விஜய் அவர்கள் வரும் பொழுது நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமா பாரு அப்படின்னு பாரு. இதுதான் அந்த பஞ்ச் டைலாக் மாதிரியா சார்? இனிமேட்டு டிக்கு சொல்லலாம். அதாவது இது அப்படியே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக். எஸ்ஏசிங்கிற ஒரு டைரக்டர், எஸ்ஏ சந்திரசேகருங்கிற ஒரு டைரக்டர் தன் பையனை பையனுடைய பிடிவாதத்தால் அவரை ஹீரோ ஆக்குறாரு. ஓகே, நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம். அந்த படத்தில் படம் எடுக்கிறாரு, சரியாக போகலை. அதுக்கப்புறம் செந்தூர பாண்டி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரை பையனை பேக்கப் பண்ணி கொண்டு வந்து ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டார். ஓகே, அப்போ எல்லாருக்குமே அன்னைக்கு அவர் வந்த புதுசில் அவருக்கு மேலே உள்ள விமர்சனங்கள் கடுமையான விமர்சனம். இவரெல்லாம் நடிகரா நடிக்கலாமாங்கிற அன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமாக 2 வார பத்திரிகை வரும். அந்த 2 வார பத்திரிகையில் மார்க் வர்றது பெரிய விஷயம். அந்த வார பத்திரிகையில் அட்டைப்படத்தில் ஃபோட்டோ வர்றது பெரிய விஷயம். அன்னைக்குள்ள பெரிய விஷயமே அதுதான். அதில் 2லையுமே இவர் டிஸ்கஸ் பண்ணாங்க, இவரெல்லாம் மூஞ்சியாக நடிக்கலாமான்னு. ஆனால் அதையும் மீறி அவர் அப்பாவுடைய பிடிவாதம், உழைப்பு, நம்பிக்கை வச்சு உருவாக்கிட்டார். உருவாக்கணுன்னே ஒரு புதிய பாதை திறக்குது தமிழ் சினிமாவில். நம்ம பசங்களை எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு பல பேர் அட்டன் பண்ணுறாங்க. அதாவது பல செந்தில்நாதன், அப்புறம் நிறைய தயாரிப்பாளர்கள். நம்ம சத்யன் இருக்காருல்ல, நடிகர், காமெடி நடிகர், அவர் ஒரு பெரிய நடிகராக தான் அறிமுகமானார். ஓகே, இனிய விலைன்னு ஒரு படம், அப்புறம் இன்னொரு படம் கதாநாயகன் 2 படம். அவங்க அப்பா ஒரு மாதம்பட்டி சிவகுமார்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர். ஓகே ஓகே, இவரை வச்சு படம் எடுத்து 2 படம் எடுத்து 2மே பெரிய லாஸ். போய் கையை சுட்டுக்கிட்டார். அப்புறம் காமெடி நடிகர் ஆகிட்டார். அந்த மாதிரி பல பேர், பல தயாரிப்பாளர்கள், பல இயக்குனர்கள் தன்னுடைய பையனை, பொண்டாட்டியோடைய தம்பியை, மச்சினனை போட்டு படம் எடுத்து பையன் சுட்டுட்டாங்க. அப்போ இதுதான் ஒரு ரோல் மாடல். யார்? விஜய் தான் ரோல் மாடலாக இருக்காரு. வாரிசு சினிமாவில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அப்போ தான் கஸ்தூரி ராஜாவும் அன்னைக்கு டேரக்டராக இருக்கார். ஓகே, அவருக்கு ஒரு ஆசை தன் பையனை ஹீரோ ஆகணும்னு. தனுஷுக்கு நடிக்க ஆசையே இல்லை, அவரே பல இடங்களில் சொல்லியிருப்பார். இவர் அவரை ஃபோர்ஸ் பண்ணி வாரிசு நம்ம சினிமாக்குள்ளே கொண்டு வரணும்னு ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டார். சக்ஸஸும் ஆகிட்டார், நல்ல நடிகராக இருக்கார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் நல்ல மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவர். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த சொன்ன கதைக்கும் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆனவருடைய கதைக்கும் ரொம்ப சிமிலரான ஒரு கனெக்ஷன் இருக்கும். அவரை பார்த்து சினிமாவுக்கு அப்பா கொண்டு இன்னைக்கு ஒரு உச்சத்துக்கு போயிட்டார். இன்னைக்கு அதை தாண்டி இவர் ஒரு உச்சத்துக்கு போயிட்டார். அப்போ நம்மளும் ஏன் கார் வாங்கக்கூடாது, ஏன் நம்மளும் ஏன் வீடு வாங்கக்கூடாது, நம்மளும் ஏன் சிஎம் ஆகக்கூடாது, நாங்களை வாங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு வந்திருக்கு. ஆசை வந்திருக்கு. இத்தனை வருஷமா பிறந்தநாள் வந்திருக்கு. இப்போ தான் இந்த பிறந்தநாளுக்கு தான் பார்த்தீங்கன்னா வெள்ளை வச்சு, வெள்ளை சட்டை, ஒரு கண்ணாடி, அரசியல்வாதினா இப்படி இருக்கணும் போல அப்படின்னு ஒரு ஃபார்மெட்டில் வந்திருக்கிறாரு. ஓகே, ஏறக்குறைய அவருக்கு அந்த அரசியல் ஆசை வந்துருச்சு மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவர் செய்யக்கூடிய அரசியல் தான் மாமனார் அவர்கள் ரஜினிகாந்த், எக்ஸ் மாமனார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பித்து கைவிடப்பட்ட ஆன்மீக அரசியலை தூசி தட்டி 2.0 எடுத்து, 2.0 கூட கிடையாது, ரீஸ்டார்ட் பண்ணுறாரு போல. இந்த ஆன்மீக அரசியலுங்கிற அந்த டெம்ப்ளெட்டை ரீஸ்டார்ட் பண்ணி அதுக்கு எல்லாருமே இந்த ஆன்மீக வலதுசாரி ஆதரவாளர் பூரா அப்துல் கலாமை எடுத்துக்குவாங்க. அவரை ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்குவாங்க. ஏறக்குறைய நேற்று அந்த போட்டோ பார்த்தேன். யார் வச்சுக்கான்னு பார்த்தா, சரி நீங்கள் ஒரு திரைப்பட நடிகர், பாரதிராஜாவுக்கு ஒரு மாலை போட்டிருக்கீங்க, ஓகே டன். அடுத்து பாக்யராஜ் வச்சுருக்கீங்க, ஜானகி அம்மாவுக்கு வச்சுங்க டன். இந்த 3 பேரும் சினிமா சேர்ந்தவங்க. அப்துல் கலாம் சரி அங்கேயே வச்சுங்க அப்படின்னு பார்த்தேன். சரி ஓகே. அப்படியே சைடில் அப்படி லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஒரு துணை நடிகர், அப்புறம் ஹீரோ, அமெரிக்க மாப்பிள்ளை, அப்புறம் சிஎம் அப்படிங்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குல்ல. ஜானகி அம்மா, பாக்யராஜ், பாரதிராஜா, அப்துல் கலாம் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்ல வச்சிருந்தாரு. ஒன்றும் அவர் அந்த ரஜினிகாந்தோடைய தலைவர்கள்லாம் ரொம்ப எப்படி சார் எடுத்துக்கிறது, அவங்களெல்லாம் வரவங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு தலைவர்களை எடுத்துக்கிட்டுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மக்கள் அவங்க தீர்மானிக்க போறாங்க யார் யார் வரட்டு வைங்க. அதாவது நம்ம ஜனநாயக நாடு, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், நல்லது செய்யலாம். ஆனால் காப்பி பேஸ்ட்டாக வரக்கூடாது. கரெக்ட். உங்களுக்கு தனித்துவமாக வரணும். நீங்கள்
நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இதை பேசினா கூட விஜய் அவர்கள் வந்த நேரம் அப்படி. எம்ஜிஆர் வந்து ஒரு எம்ஜிஆர் ஒரு விஜய் தான். இன்னைக்கு அவர் வர்றப்ப என்ன நடந்துச்சுன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கேப் இருந்துச்சு. ஏன்னா எம்ஜிஆர் கலைஞர் இறந்துட்டார், நம்ம ஜெயலலிதா இறந்துட்டாங்க. 2 பேரும் இருக்கப்ப என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒரு இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உள்ள கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இளம் பெண்கள், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் இருப்பார், அமைச்சர் ஆக்கிடுவாங்க. ஒரு யங்ஸ்டராக இருப்பார், அவர் வந்து எம்பி ஆக்கிடுவாங்க, எம்எல்ஏ ஆகிருப்பாங்க. இப்போ இளைஞர்களை வந்து உள்ள இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. யாரு? அதிமுகவில். ஓகே. கலைஞரும் ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, புதிய ஆட்களை உள்ள கொண்டு வரார், திறமையான ஆட்கள்லாம் பயன்படுத்து. ஆர் ராசாவெல்லாம் 34 வயசு 35 வயசுல மத்திய அமைச்சர், எந்த பின்பலமுமே இல்லாமல். புதியவர்களுக்கான இளைஞர்களுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா கலைஞருடைய பேச்சை கேட்டு பெரிய லெவலில் வருவாங்க. அந்த அம்மா பெண்களுடைய ஒட்டுமொத்த பெண்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க இருந்தாங்க. அப்படிதான் பார்த்தாங்க. ஆனால் அவங்க 2 பேருடைய மறைவுக்கு பிறகு 2 கட்சியில் அதிமுகவில் தலைமை இல்லை, உட்கட்சி பிரச்சனை, தொடர் தோல்வி, அங்கே அப்படியே பெருசாக போச்சு. திமுகவில் தலைமைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. யார் கட்சியில் வேலை பார்க்குறான், உண்மையிலே இளைஞர் இருக்கானா, இளைஞர்னு சொல்லி தன்னுடைய வாரிசை கொண்டு உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்க தவறாங்க. ஓகே. ஆனால் அந்த வெற்றி என்னன்னா தள்ளிக்கிட்டே போச்சு. வேற ஆப்ஷன் இல்லாதனால திமுக வெற்றி பெற்றே இருந்துச்சு. 2019, 21, 24 வேற ஆப்ஷன் இல்லாதனால பாஜக எதிர்ப்பில் வெற்றி பெற்றே போயிட்டாங்க. ஆனால் அந்த 2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு 18 இருந்து ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு தேக்கமாகவே இருக்கு. 2 பேரும் மேலேயுமே உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்றப்ப தான் 2019 கோபம் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் தமிழருக்கு போடுவாங்க 8%, ஒரு 4% நோட்டாக்கு, அப்புறம் 4% வந்து மக்கள் நீதி மையத்துக்கு போடுவாங்க, ஒரு 2% வேற கட்சிக்கு போடுவாங்க, சுயேட்சைக்கு போடுவாங்க. ஓட்டுடைய போலிங் ரேஷியோவே கம்மியாக இருக்கும், 60%, 65%. அப்போ ஒரு 30% ஓட்டர்ஸை வந்து அரசியல் பிடிக்காமே இருந்திருக்காங்க. இவர் அந்த கரெக்டான அந்த தேக்க நிலை வர்றப்ப இவர் ஜங்குன்னு குதிக்கிறாரு, ஆளுங்கட்சியை கடுமையாக எதுக்குறாரு. இவர் அரசியல் சொல்றாரு. ஆல்ரெடி இவருக்கு ஒரு மாஸ் இருக்கு. பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலி அம்மாளுங்கிற ஒரு தமிழ்நாட்டு அரசியலை கொண்டு வந்து கையில் வைக்கிறாரு. இளைஞராக இருக்காரு. ஒரு கூட்டம் அப்படியே பின்பக்கம் சேருது. அப்படி கரெக்டான அந்த ரேட்டை இந்த பிளேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டார் வந்துட்டார். ஆனால் இப்போ அந்த இடம் இருக்கானா இல்லை. ஓகே. இப்போ அதான் சிக்கல். இப்போ அந்த மாதிரியான தேக்கம் இல்லை. அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். அண்ணாமலைகிட்ட ஒரு கூட்டம் போவாங்க. இப்போ இது ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க, இவர் பக்கம் ஒரு கூட்டம் போகும். அப்படிங்கும் போது அந்த இளைஞரை சுற்றி உள்ள அரசியலை அதுக்கு மேலே 50+ அரசியலை வந்து அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக மற்ற கட்சியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இளைஞர் சர்க்கிளில் உள்ள அரசியலை பண்ணுவதற்கு இத்தனை ஆப்ஷன் இருக்கு. இதுக்குள்ளே வந்து தான் இவர் அரசியல் பண்ணணும். அது ஒரு மைனாரிட்டி விங்கு தான். அது இளைஞர்கள் அரசியலுங்கிறது நீங்கள் ஒரு 18 40 வயசுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு விங்கு தான். ஒரு 30% ஓட்டு தான். இந்த 30% ஓட்டை குறி வச்சு தான் இன்னைக்கு தாவேகா இருக்கு, அண்ணாமலை இருக்கிறாரு, மற்ற நாம் தமிழர் இருக்கு, கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக தான் இருக்கு. இதுக்குள்ளே வந்து தான் இவர் அரசியல் பண்ணணும். அப்போ இவருடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறது ஏறக்குறைய அவர் ஆன்மீக அரசியல் தான் பண்ண போறாருங்கிறது தெரியுது. ஆன்மீகம் நேரடியாக வந்தாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க தமிழ்நாட்டில், ஆன்மீக அரசியல்னு சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. சரி, அப்போ அந்த ஐடியாலஜியே தப்பு. தமிழ்நாட்டினுடைய அந்த வெதர் கண்டிஷனே உங்களுக்கு புரியல. நல்ல குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் வந்து வெறுஞ்சட்டையை வெறும் உடம்போட வர்ற மாதிரி தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஹீட்டே புரியல அவருக்கு. தோல் மேலே ஒரு இதை போட்டுக்கிறது, இந்த வலதுசாரி முகம் அப்படி நிறைய இருக்கு. அப்படிங்கும்போது அது அந்த பிராண்ட் முதல்ல தப்பு. ரெண்டாவது இப்போ அதுக்கான அந்த ஸ்பேஸும் இல்லை. ஆனால் ஒரு முயற்சி எடுக்கணும்னு வரட்டும். எம்ஜிஆர் ஜெயிச்சது பிறகு நிறைய பேர் வந்தாங்க, கூட்டமாக வந்தாங்க. பல பேர் வந்து கடைசியாக வந்த விஜயகாந்த் வரைக்கும் எம்ஜிஆரை பார்த்தா வந்தார், கருப்பு எம்ஜிஆர்னு. ஏன் இவரே விஜய கூட வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் சொல்றாங்க. ஏன்னா எம்ஜிஆர் தான் ஒரு சக்சஸ் ஆன் ஐகானிக். ஓகே. அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு விஜய் தான் சக்சஸ் ஐகானிக். வெற்றினா இன்னைக்கு அரசியலில் இவர் ஒரு ஐகானிக்காக இருக்கார். எம்ஜிஆரை விட ஒரு சீக்கிரமே வந்துட்டார். எம்ஜிஆர் கூட 5 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு தான் வந்தார். 2 வருஷத்துலேயே ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார், தனியாக 2 முதலமைச்சர் ஆகிட்டார். அப்படிங்கும் போது இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு கண்ணு உறுத்துது. உடனே ஏன் சார் இந்த முடிவு? எதனால உடனே வரணும்? ஏன்னா தாவிக்கு ஆட்சி அமைஞ்சு 6 மாதங்கள் கூட ஆகல, இவர் உடனே களத்தில் இறங்குறாரு. என்ன உள்ளாட்சி தேர்தலை குறி வைக்கிறார். யார் பேக்கப் பண்றாங்க? யார் புஷ் இவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்க? திமுக தரப்புல இருந்து பேக்கப் இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. பாஜகவுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதாகவும் தகவல் இருக்கு. சரி, அது ரெண்டையும் சேர்ந்து தான். ஏன்னா அவர் போகக்கூடிய பாதைகள், நடிக்கக்கூடிய படங்கள், அது பின்னாடியுடைய கம்பெனிகள் அப்படின்னு அப்படி உள்ள போறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நினைச்சு இப்போ அதிமுகவுக்கு தான் இளைஞர்கள் ஓட்டு பெருசா இல்லை. அந்த ஓட்டை வந்து இவரை வச்சு ஸ்பாயில் பண்ணி விட்டலாம், கழிச்சு விட்டலாம் அப்படின்னு உள்ளாட்சி அமைப்பில் டெஸ்ட் ரைட் மாதிரி எடுத்து பார்ப்போம். டைரெக்டாகவே கேட்டுறேன் சார், இது வந்து
ரஜினி அவர்களோட அரசியல் வாழ்க்கை மாதிரி அமையுமா இல்ல முதல்வர் விஜயோட அரசியல் களம் மாதிரி அமையுமா? தனுஷோட முடிவு எந்த நிலை இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இவர் எடுத்திருக்கிறது ரஜினியுடைய ஃபார்முலாவை தான் எடுத்திருக்காரு. Okay. ஆன்மீக அரசியலுங்கிற ஃபார்முலாவை எடுத்திருக்காரு. காலில் உள்ள கலாச்சாரம், அப்புறம் ஆன்மீகம், அந்த மாதிரியான விஷயங்களை இவர் கையில் எடுக்கிறார். தனிப்பட்ட முறையில் ஆன்மீக நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, ஜாதகம், ஜோசியத்தினுடைய நம்பிக்கை தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ணல விஜய் அவர்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா ஆமா. காமன் இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணல. இவர் காமன் இடத்துல எக்ஸ்போஸ் ஆகிறார். இது என்னன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு பெருசாக எடுபடாது. இவர் அந்த ஃபார்மெட்டே எடுபடாது. ஆனால் அதுவும் இல்லாமல் இவர்கிட்ட ஒரு காப்பி பேஸ்ட் தன்மை இருக்குது. ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை. ரஜினிகாந்த் மாதிரி பேசுகிறாரு, நாங்கள் வரக்கூடாதாங்கிற ஒரு செயற்கைத்தனம் இருக்குது. அது அவர் மாற்றணும். ரெண்டாவது ஒரு ஐடியாலஜி என்னங்கிறது ஒன்றும் தெரியல. நம்மளா கெஸ் பண்ணுறோம் இவர் அந்த ரூட்டை நோக்கி தான் போகிறாரு அப்படிங்கும்போது இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு மைனஸான ஒரு விஷயம். ஒரு தனித்தன்மை இல்லை, ஆன்மீக அரசியல், அப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய மைனஸ். அப்புறம் இவர் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை மட்டும் நம்பி ஒரு பெரிய வேலையை செய்ய முடியுமாங்கிறதும் சந்தேகம் தான். ஆனால் தனுஷ் அவர்களை இயக்குறாங்க, அது வேணா உறுதியாக இருக்கு. தனுஷ் நிறைய படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்காங்க, இயக்கிட்டு தான் இருக்காங்க. அரசியல்லையே யாரோ இயக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சிறப்பு. அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ஏன்னா கட்சி கொடியிலேருந்து அவரோட இதுலேருந்து எல்லாமே நிறைய விமர்சனத்துக்குள்ளே இருக்குது. தொடர்ச்சி நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி சார்.